ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்க போது. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் அண்ட் ஒரு சீனியர் டாக்டராக இருக்கக்கூடிய நபர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நைட் சமயத்தில் ஏதோ தேடிக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் ரூமாக அவர் செக் பண்ணிட அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூமில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதை அவர் பார்த்துடுறாரு. அவரால் வந்துட்டு அது ஏற்றுக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. செம்மையாக வந்து ஷாக் ஆகிடுறாரு. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுது அவருக்கு. அது நடக்கிறது வந்து கனவா நிஜமான்னு ஒண்ணுமே புரியல. அதை மறுக்கவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த சமயத்துல திடீர்னு வந்துட்டு அந்த அங்க நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்த உடனே வந்துட்டு தன்னோட நெஞ்சில வந்து கையை வச்சு பிடிச்சுக்கிறாரு. திடீர்னு வந்துட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி வந்துட்டு அவர் ஃபீல் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாரு. இவர் இங்க இருந்து அவசர அவசரமா அதுக்கப்புறம் சத்தம் போடாம கிளம்பி போறத அந்த பக்கமா வரக்கூடிய நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா. எதுக்கு இப்படி பதட்டத்தோட இங்க இருந்து அவசர அவசரமா கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓட்டமும் நடையுமா அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அவர் பார்த்தோம்னா வண்டி எடுத்துட்டு வேகமா டிரைவ் பண்ணிக்கிட்டு கிளம்புறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அவருக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரில. அவரோட தாட்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருக்கும் போது அவர் டிரைவிங்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணலை. அந்த சமயத்தில் திடீர்னு வந்து அவருக்கு செஸ்ட் பெயினும் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு அவருடைய கார் வந்துட்டு கண்ணா பின்னான்னு வந்து ட்ராக் மாறுறத அவள் பார்க்குறா. ஸோ இருந்தாலும் வந்துட்டு டாக்டருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கையில் டாக்டர் வந்துட்டு திடீர்னு செஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு வண்டி கூட ஓட்ட முடியாமல் எப்படியோ தட்டு மாதிரி வண்டியை வந்து சடன் பிரேக் போட்டு நிறுத்திடுறாரு. அவர் வண்டியை நிறுத்தினதில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வண்டியை வேகமாக வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல இடிச்சிடுறா. இதன் மூலமா நடக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய அந்த டாக்டரும் அவருக்கு நெஞ்சு வலி இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டாக்டரா வந்துட்டு தன்னோட கடமையை செய்யணுங்கிறதுக்காக வெளியேறி வந்துட்டு நம்ம ஹீரோனோட கார் டோரை போட்டு தட்டுன்னு தட்டுறாரு. ஹலோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இங்க வாங்க, கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. இங்க இருமா, நான் வந்துட்டு உடனே அங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன், அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அசையாத, பெரிய பாதிப்பு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு போன் எடுத்து டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு லொகேஷன் சொல்றேன், இந்த இடத்துக்கு வந்துட்டு வண்டி அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லி முடிச்சதுதான் அடுத்த செகண்டே வந்துட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவர் இந்த மாதிரி விழுகிறத பாக்குற நம்ம ஹீரோயின் ரொம்ப பதட்டம் அடைகிறா. டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அவரை தாங்குதற்காக போறா. ஆனா அவர் அதுக்குள்ள மொத்தமா கீழே விழுந்துடுறாரு. அவரோட நெஞ்சில வந்துட்டு அவரோட கை இருக்கிறத பார்த்துட்டு அவர் செஸ்ட் பெயின்ல வந்துட்டு அவஸ்தப்படுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறா. ரொம்ப முயற்சி பண்றா அவரை வந்து காப்பாற்றணும், அவருடைய ஹார்ட் வந்துட்டு ப்ராப்பரா பீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னோட ஒய்ஃப் கிட்டயும் என்னோட பசங்க கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லிடு, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல, நீ எப்படியாவது அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்லிடுவல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. ஹீரோயின் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே டாக்டர் இறந்தும் போயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா வந்து எமோஷனல் ஆகிடுறா. டாக்டர், உங்களை நான் சாக விட மாட்டேன், நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு அவ வாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அவரை வந்து ரிவ்யூ பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அது நடக்காமலே போயிடுது. போலீஸ் சைரன், ஆம்புலன்ஸ் சைரன் எல்லாமே கேட்க நம்ம ஹீரோயின் உடஞ்சு போய் அந்த இடத்துல உட்கார்றா. அடுத்த சீன் பார்த்தோம்னா அங்க டாக்டருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபியூனரல் ஹோல்ட் பண்றாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஃபிளாஸ் எடுத்துட்டு வரா. அந்த ஃபிளாஸ்ல பொன்வலை அப்படிங்கிற பேரோட வந்துட்டு கொண்டு வந்திருக்கா. அவ அழுதுகிட்டே வந்து அங்க வரத அங்க நிறைய பேர் வந்துட்டு திரும்பி கவனிக்கிறாங்க. அப்பதான் இறந்து போன டாக்டருடைய மனைவி, அதாவது நம்ம ஹீரோடைய அம்மா, அவங்க வந்து நம்ம ஹீரோயினோ கையில இருக்க ஃபிளாஸையும் பார்த்த உடனே எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ இப்படி வந்து நிற்ப, நீ தானே அவர் செத்ததுக்கே காரணம், ஒரு மிஸ்ட்ரஸா இருந்துகிட்டு ஃபேமிலிக்கு முன்னாடி வந்து நிக்கிறியே, எங்க குடும்பத்தை பிரிச்சதுக்கே நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் வாயே திறக்காம வந்துட்டு பிரேக் ஆகி அப்படியே அழுகிறா. கல்ல இருந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கு. நான் இங்க ரெஸ்பெக்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன், என்ன தடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. அப்பதான் அப்ராட்ல இருந்து திரும்பி வந்திருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அங்க ஹீரோயின் அழுதுகிட்டே வந்து நிக்கிறதையும் அவங்க அம்மா சொல்றதையும் கவனிக்கிறான். நம்ம ஹீரோக்கும் அவனோட குட்டி தங்கச்சிக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க அம்மா மூலமா. சோ இப்பதான் வந்துட்டு அந்த மிஸ்ட்ரஸ் யாருங்கிறத அவனும் கண் கூட பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரே ஒரு முறை நான் இந்த ஃபிளாஸ் அங்க வச்சுட்டு போயிடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோடைய அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. நீ எல்லாம் வந்துட்டு பேக் கேட் வர வேண்டியவ, எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஒரு நாய் மாதிரி சத்தப்படாம வந்துட்டு போக வேண்டியவா, ஆனா நீ எல்லாருக்கும் முன்னாடி இப்படி உரிமை எடுத்து வரனா உனக்கு எல்லாம் வந்துட்டு கொடுத்த இடம் தான் காரணம், இனிமே சத்தியமா நான் சும்மா இருக்க மாட்டேன், இத்தனை வருஷம் நான் சும்மா இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சப்புன்னு ஒரு அறை விட்டு அங்கிருந்து போக சொல்லி மிரட்டுறாங்க. இல்ல நான் அஞ்சலி செலுத்தாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு அப்படியே தலை குடிஞ்சு நிக்கிறான். அதை பார்த்தோன்னே அங்க ஹீரோடைய அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாயிடுது. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டே எதிர்த்து பேசுவ அப்படின்னு சொல்லி அவளை எல்லாருக்கும் முன்னாடி அரைஞ்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அத்தனை பேருக்கும் முன்னாடி கீழே மண்டிட்டு வந்துட்டு அழுகிறா. ஒரே ஒரு முறை நான் டாக்டருக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு போயிடுறேனே, அதுக்கு மேல நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஒரே ஒரு தடவை வந்துட்டு கடைசியா எனக்கு வந்து அவரை வந்து வழி அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா டென்ஷன் ஆகிறத பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவும் இதுக்கு மேல வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரெஷர் பேஷண்ட், அதனால அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். அந்த சமயத்துல அவ கொண்டு வந்து ஃபிளாஸையும் வந்துட்டு கொண்டு போயிட்டு தூக்கி போட்டு அவ கண்ணுக்கு முன்னாடியே வந்து எரிக்கவும் செஞ்சிடறான். ஒன்னால தான் என் குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு, நீ தான் எங்க அப்பாவோட சாவுக்கு காரணம், நீ தான் எங்க குடும்பத்தை வந்துட்டு சதிச்சுட்ட அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு அவனும் பயங்கரமாக நம்ம ஹீரோனை போட்டு கத்திட்டு இருக்க ஹீரோயின் எல்லாத்தையுமே அமைதியாக வந்துட்டு அவன் திட்டுறது எல்லாத்தையும் அழுதுகிட்டே வந்துட்டு காதில் வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு உங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயும் உங்கள் அம்மா கிட்டேயும் வந்து சாரி கேட்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்கள் அப்பா என்ன விஷயம் சொன்னாருங்கிறதெல்லாம் நீ எனக்கு சொல்ல தேவையில்ல, எங்கள் அப்பா அம்மாய்க்கு எங்கள் குடும்பத்துக்கு பண்ண துரோகம் எல்லாம் போதும், இதோட வந்துட்டு எங்கள் பக்கம் கூட திரும்பி பார்த்துறாது, அதுக்கப்புறம் நானும் சரி எங்கள் ஃபேமிலியும் சரி உன்னை வந்து மனுஷனா கூட மதிக்க மாட்டோம், ஒரு நாய மாதிரி தான் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அங்கிறது கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே வேற வழி இல்லாமல் அங்கிருந்து வந்துடுறான். அடுத்த நாள் பார்த்தோம்னா ஹீரோவுடைய அப்பாவுடைய லாயர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் அந்த லாயர் வந்துட்டு அவங்க அப்பாவுடைய கடைசி உயில் வந்து வாசிக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு மெயினான சொத்து என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அதிகமான ஷேர்ஸை வந்துட்டு அந்த பொன்வலைக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து லேண்ட் இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய லேண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் பொன்வலை பேரில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து உடனே கோவப்பட்டு கத்துறான். ஹாஸ்பிட்டலில் மெஜாரிட்டியான ஷேர்ஸ் எனக்கும் என் தங்கச்சிக்குமானதாக இருக்கணும், அதே மாதிரி அந்த லேண்ட் வேல்யூ வந்துட்டு அதிகமாயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அந்த லேண்டு நான் வந்து படிச்சுட்டு இருந்த காலத்தில் அப்பா எனக்காக ப்ராமிஸ் பண்ணது, அதை எப்படி வந்துட்டு பொன்வலைக்கு கொடுக்க முடியும், அவள் ஏதோ பண்ணியிருக்கா, இதில் வந்து ஏதோ கோல்மால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த லாயர் அங்கிளும் எனக்குமே அப்படிதான்ப்பா தோணுது, ஆனால் நம்ம கிட்ட ப்ரூஃப் எதுவும் இல்லை இல்லையா, ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் அதனால வந்துட்டு ஏற்கனவே ஹீரோடைய அப்பாவுடைய மிஸ்ட்ரஸ் மேலே இருக்கக்கூடிய கோவம் வந்து இன்னும் அதிகமாகுது. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோயினை வந்துட்டு சந்திக்கிறான் எதர்ச்சியா. அந்த சமயத்தில் ஹீரோயினை பார்த்த உடனே அவன் கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ரொம்ப நல்லவா மாதிரி ஃபியூனரல் ஹோமில் வந்து அவ்வளோ நடிச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் சொத்துக்காகன்னு இப்போ தானே தெரியுது, எங்கள் அப்பா செத்து 2-3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்துட்டு சொத்தை வந்துட்டு உன் பேரில் மாற்றிட்டோங்கிற சந்தோஷத்தில் தான் இங்கே வந்து நடிச்சிட்டு இருந்திருப்பல்ல, சொத்து உன் பேரில் இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அங்கே ஃபியூனரல் ஹோமுக்கு வந்து நடிச்சிட்டு இருந்திருக்க மாட்டல்ல அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் உங்கள் அப்பா வந்துட்டு எனக்குமே தப்பாக எதுவும் பண்ண மாட்டாரு, அதை மட்டும் அவன் மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. கேட்டோடனே நம்ம ஹீரோ பயங்கரமாக அவளை கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். நீ அப்படி எங்கள் அப்பாவை என்ன பண்ணி மயக்கின எனக்கு புரியல, எங்களோட சொத்துல வந்து மெஜாரிட்டியான பார்ட்டை உன் ஒருத்தி பேரில் எழுதி வச்சிருக்காரு, அப்படி வந்துட்டு நீ என்னதான் பண்ணன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளை பின்ன வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகும்ல, ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட ஏமாறாம இருப்பேன் பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை ரொம்ப வந்துட்டு தரக்குறைவா பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எதுக்குமே பதில் சொல்லாம கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் பயங்கரமா கத்திட்டு உனக்கு சும்மா விட மாட்டேன் பாரு, இந்த சொத்தெல்லாம் நீ எப்படி வந்துட்டு எங்க அப்பாவை ஏமாத்தி வாங்கினியோ அது எல்லாத்தையுமே நியாயப்படி வந்துட்டு நான் கைப்பற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போறான். அதான் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஸோ இப்போ வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டதுனால அவங்க அப்பாவோட பொசிஷனை வந்து அவன் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறதா வந்துட்டு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மீட்டிங்கில் இருக்க மற்ற போர்டு மெம்பர்ஸ் அப்புறம் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே இவனோட ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் போர்டு மெம்பர்ஸ் ஓட்டிங் இல்லாமல் இது எப்படிப்பா நடக்கும், அதுவும் இல்லாமல் புது சிஇஓவா நான் தான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தி வரா. ஸோ அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, நீ யாரு நடுவில் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறான். அதுக்கு அவளும் பொன்வலையை பற்றி கேள்விப்பட்டது இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவளும் நக்கலாக கேட்குறா. உடனே நம்ம ஹீரோக்கு அப்போதான் பொறி தட்டுது, இவ தான் பொன்வலையா, அப்போ ஃபியூனரல் ஹோமில் நம்ம பார்த்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்திட்டு வந்ததெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து போனது, அவள் பேசினது, அவள் அழுதது, அது எல்லாத்தையுமே யோசி பார்க்குறான். ஸோ இப்போ இவ தான் மிஸ்ட்ரஸுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அங்கே ஃபியூனரல் ஹோமில் வந்தது, இப்போ அவகிட்ட திட்டு வாங்கினது எல்லாமே வந்துட்டு இவளுடைய ஒரு ஆளாக தான் இருக்குமே தவிர அவள் பொன்வலை கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவனுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. இருந்தாலும் ஹீரோயினுக்கும் இந்த பொன்வலைக்கும் நடுவில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவனுக்கு இன்னும் ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு வந்து குறையாம அப்படியே தான் இருக்கு. அதான் பொன்வலைன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம ஹீரோவும் நீ தான் அந்த பொன்வலையா, உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் நியாயப்படி எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி எனக்கு தான் அந்த போஸ்டிங் கிடைக்கணும், ஸோ நான் தான் இங்கே ஆக்டிங் சிஓவா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த பொன்வலையும் கொஞ்சம் கூட வந்து கான்ஃபிடன்ஸ் குறையாம கெத்தா சொல்றா. அப்படியா, இங்க இருக்கவங்க யாராவது அதுக்கு ஒத்துப்பாங்களா என்ன, இங்க இருக்கிற போர்டு மெம்பர்ஸ் யாராவது ஒன்ன இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்னு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோடனே ஹீரோவும் நான் தான் அப்பாவுக்கு பின்னாடி பார்த்துக்கணும் நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்து ஒரு கொஸ்டின் பண்றா. ஆனா அத்தனை பேரும் தலை குனிஞ்சு அமைதியாகிடுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே பொன்வலை வந்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து சொல்றா, இவங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறதுலே உனக்கு தெரியலையா, அவங்க எல்லாரும் என்ன ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி, ஏன்னா நீ அப்ராட்ல இருந்திருக்க, ஆனா இங்க நடந்தது இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கவன் நான் தான். ஸோ இவங்க எல்லாருக்கும் தெரியும் யார் இருந்தா பொசிஷன்ல கரெக்டா இருக்கும்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்றா. இது கேட்டோடனே ஹீரோ வந்துட்டு கோவப்பட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே உத்து பார்க்கறா. யாருமே வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட்டா பேசலங்கவும் அவங்கிறது கோவிச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா பொன்வலை வந்துட்டு மனசுல நினைக்கிறா தன்னுடைய முதல் வெற்றின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தோம்னா இதே ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அங்க பார்த்தோம்னா சீனியர் டாக்டர் அப்படிங்கிற முறையில இப்ப இந்த ஹாஸ்பிட்டலோடைய ஃபவுண்டர்னு சொல்லி இப்ப அவருக்கு ஃபியூனரல் முடிஞ்சிட்டதுனால அவருக்கு ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பே பண்றதுக்காக ஹீரோவுடைய அப்பாவுக்கு வந்து பெருசா வந்து ஒரு போட்டோலாம் வச்சு அதுல
ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க மரியாதைக்காக. ஸோ அங்கே வரக்கூடிய ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு அவள் ரீகால் பண்ணி பார்க்குறா. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்கூல் டேஸில் இருந்தப்போ அவளுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுக்கான காரணம் ஹீரோவுடைய அப்பா ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக தான். ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் காலேஜுக்கான ஃபுல் ஸ்காலர்ஷிப் நம்ம ஹீரோனுக்கு கிடைச்சிருக்கு. அவள் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கா அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறமும். அப்பா அந்த பக்கமாக அவளை பார்க்கக்கூடிய ஹீரோவுடைய அப்பா வந்து அவகிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்னம்மா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க, எல்லாரும் வந்து செலிப்ரேட் தானே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க. அம்மா வந்து அக்காவை கூட்டிகிட்டு போய் வளர்த்துட்ருக்காங்க, நான் அப்பா கிட்ட வளர்ந்துட்டுருக்கேன். அப்பாவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால அப்பா கூட இருக்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கல. அம்மாவோட போகலான்னு பார்த்தா அக்காவுக்கு என்னை பிடிக்காது, அக்கா என்னை ரொம்ப வெறுக்கிறா. அப்பா வந்துட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவளை கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு. அதனால நான் எப்படி சாகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. சும்மா சாகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுவோன்னு பண்ணது தான். எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு, எனக்கு புதுசாக ஒரு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணமே நீங்கள் தான் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ ஹீரோடைய அப்பா கிட்ட அவர் தேங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருக்காரு. இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு இருக்கமா பிடிச்சிக்கோமா, உன்னோட ஃபியூச்சர் வந்துட்டு கண்டிப்பாக பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஹீரோயினும் இந்த மெடிசன் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட இதே ஹாஸ்பிட்டலில் தான் வேலைக்கு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது கேட்டோடனே, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு பிரைட் ஃபியூச்சரை உண்டாக்குறதுக்காக தாம்மா, நீங்கள் நாங்கள் ஃபவுண்டேஷனில் வந்துட்டு பணம் கொடுத்து படிக்க வைக்கிறதுனால நீ இங்கே வரணுன்ற கட்டாயம்லாம் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோனும், இல்லை உங்களை மாதிரி நல்லவங்களோட இருக்கணும், உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை காட்டணும், என்னை படிக்க வச்சுருக்கீங்க, என்னை வாழ வச்சுருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக இதே ஹாஸ்பிட்டலில் நான் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறா. அது கேட்டோடனே அவர், கண்டிப்பாக நீ நல்லபடியாக படிச்சுட்டு வா, இங்கே வந்து என்றைக்குமே உனக்கு வேலைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனும் அதுக்கப்புறம் சந்தோஷமாங்கிறது கிளம்பி போகிறா. இப்போ அவர் கொடுத்த அந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் நம்ம ஹீரோயின் வந்து மெடிசன் படித்து முடிச்சிருக்கா. ஸோ இப்போ அவருக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. பட் ஆனால் நேரில் பார்த்து அவளை விஷ் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர் இல்லை அப்படிங்கிறது தான் அவளுடைய மன ஓட்டமாக இருந்துட்டுருக்கு. அப்படியே அதே சமயத்தில் போர்ட் மெம்பர்ஸோட அந்த பக்கமாக வந்துட்டு பொன்வலை வந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கால. ஸோ இப்போ இவ என்ன பண்ணிட்டு இருக்கானா, அங்கே இருக்கக்கூடிய சீனியர் டாக்டர்ஸ் நிறைய பேரை வந்துட்டு ரிலீவ் பண்ண போகிற வேலையிலேருந்து. ஸோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புக்லெட்டில் வச்சுருக்கேன். ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புது டாக்டர்ஸ் நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னோடனே போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. லாயர் அங்கிளுக்கும் வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுது. அவர் தான் கொஸ்டின் கேட்குறாரு, அப்போ அந்த சீனியர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறா, சீனியர்ஸ் எல்லாம் ஏற்கனவே வந்துட்டு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லை, அவங்க திரும்ப ஒர்க் பண்ணி என்ன ஆக போகுது, அவர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணட்டுமே. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு மெடிக்கல் ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்கூலில் டீச்சிங் வைஸ் வந்துட்டு யாராவது சீனியர்ஸ் வேணா ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கும் போகிறா. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோடைய அப்பாவை இவ வந்து மீட் பண்ணியிருப்பா. அதுவும் அதே ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு வரக்கூடிய ஒரு நர்ஸா. ஸோ அங்கே வந்துட்டு அவர் அந்த பக்கம் வரதை பார்த்துட்டு இவ வேகமாக ஓடி போய் ஒரு பாட்டிக்கு மக்கள் தாங்கி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கறாரு அவரு. ஸோ பார்த்த உடனே வந்துட்டு அவளுடைய நடிப்புன்னு தெரியாமல் அவகிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அவர் ரொம்ப கேரிங்காக இருக்கிறதாகவும் வேலைக்கு வந்து ஒரு வாரத்திலே வந்துட்டு தன்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்ட மாதிரியும் அவர் சொல்கிறாரு. நீ பார்த்து வேலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த காலத்தில் எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்ப்பாங்க, நீ ரொம்ப பொறுப்பாக இருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே வந்துட்டு ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒரு ரவுடிசம் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்குது. டாக்டர்ஸ்குள்ளே வந்து அடிதடி, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட அடிதடின்னு இருக்கப்போ போலீஸ் வந்ததுக்கப்புறமும் அங்கே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த சண்டேல நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கும் சரி ஒரு சின்ன ஹர்ட் ஆகிடுது. ஸோ அவங்கள காப்பாற்ற வர்றதுக்கு சாக்கு மாதிரி வந்துட்டு நடுவில் உள்ள வந்து பொன்வலை வந்துட்டு விழுந்துடுறா. ஸோ அவளுக்கு வந்துட்டு காலில் கொஞ்சம் அடிபட்டுருது. இதனால வந்துட்டு ஹீரோடைய அப்பா வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு வச்சு அவரே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. அவரை ரொம்ப ஜென்யூனாக தான் நடந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இவ தான் வந்துட்டு அவரை செடியூஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோடவே வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு இருக்கா. ஸோ இவர் இந்த மாதிரி ஜென்யூனாக கேர் பண்ணிக்கிட்டு இருக்கையில அவளும் வந்துட்டு அவரை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அடிக்கடி பேசிக்க ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கிட்டு அவ வந்துட்டு இருக்கும் போது தான் அங்க ஹீரோவுடைய அம்மாவை வந்துட்டு மீட் பண்றா. ஸோ ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்க ஹஸ்பண்டோட போர்ட்ரேட்டை பார்த்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டை. ஸோ அவங்கள பார்த்தோன்னே இவளுக்கு இன்னொரு மெமரி வந்துட்டு பொன்வலைக்கு வருது. அது என்னன்னா, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி டாக்டரோட அவ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்க சமயத்துல தான் அங்கே வந்து திடீர்னு சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து டாக்டருக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் செம்மையா வந்து லவ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே வந்துட்டு அவளுக்கு பயங்கர எமோஷனல் ஆகிடுறா. தனியாக உட்காந்துட்டு அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு எப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகும் போது இல்லை நர்வஸ் ஆகும் போதெல்லாம் வந்துட்டு அவளை வந்து தன்னைத்தானே வந்துட்டு இச் பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ இப்போ அது மாதிரியே தான் அவளோட மெமரி வந்து ரீகால் ஆகுது. அவள் ஸ்கூல் டேஸில் அவங்க அம்மா வந்து அவளுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அவளுக்காக சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வராங்க.
போயிடுறாங்க. அவ கரெக்டாக வந்துட்டு அவங்க அம்மா வெளியில் வரும்போது தான் ரோட்டுக்கு அந்த சைடில் இருந்து அவங்க அம்மாவை சந்திக்கிறா. அப்போ வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஆசையாக கத்திக்கிட்டே வரும்போது ஒரு காரன் அவங்கள இடிச்சு போட்டுட்டு போயிடுறான். அதனால அவங்க அம்மா வந்துட்டு ஸ்பாட்லேயே இறந்தும் போயிடுறாங்க. அவங்க அம்மா இறக்குறத கண் கூட வந்துட்டு பார்த்ததுனால மைண்ட் லெவலில் ரொம்பவே வந்துட்டு அடிபட்டு போயிடுறான். இப்போ இங்கே ஹீரோடைய ஃபேமிலி அங்கே ஹீரோடைய அப்பாக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்து கண் முன்னாடி இறந்ததை மறக்க முடியாமல் பிரேக் ஆகி அழுகிறான். இது எல்லாமே வந்துட்டு அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான். அவருடைய அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு எல்லாமே வந்து இப்போ திரும்ப ட்ரிகர் ஆகிறதுக்காக ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு அவளும் அவங்கள அப்ரோச் பண்ணிட்டு ரொம்ப நல்ல டாக்டர் அவர், உங்களோட இழப்புக்காக நான் வந்துட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன், என்னால் ஃபியூனரலுக்கு வர முடியல, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்களுக்கு யாருன்னே இவளை தெரியல. அதனால அவங்க வந்துட்டு அப்படியாம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள எதுவுமே வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இறங்க பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ இவ வந்துட்டு உங்களுக்கு யார் அவன் தெரியல, ஆனாலும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கிறதே வந்துட்டு ஒரு சக்ஸஸ் மாதிரி இருந்திருக்கு. அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களை அவங்களோட பொண்ணு வந்து பார்க்குறா. இப்போ ஹீரோட தங்கச்சி வந்துட்டு அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து அவங்க அம்மாவை பார்த்தோன்னே என்னம்மா சொல்லிக்காம வந்துட்டீங்க, என் கூடவே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு, 2-3 நாளாக தூக்கமும் இல்லை, அதனால தான் வந்துட்டு டாக்டரை பார்த்துட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்காரா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் அதுக்கு என்ன வாங்க நாங்களே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிசப்ஷன் டெஸ்க்கு போய் கேட்க, அங்கே ரிசப்ஷனில் இருக்கவங்களும் சொல்றாங்க அந்த டாக்டர் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு, காலையில் கூட வர பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி சொல்ல, ரிசப்ஷனிஸ்டோ மென்னு முழுங்கிக்கிட்டே வந்துட்டு அவங்கள பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த டாக்டர் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றீங்க, வேலையிலேருந்து தூக்கிட்டாங்களா அப்படின்னு உடனே, ஆமா புதுசாக பொன்மலை வந்திருக்காங்கல்ல அவங்க தான் நிறைய டாக்டர்ஸ் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னோடனே, இப்போ அவங்களுக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்கையில இதோ இவங்கள தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை நீட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே நடந்து வரா. ஸோ அவளை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் கோவம் வந்துருது. ஹீரோவுடைய அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டு இவளை தான் பொன்வலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, பொன்வலை நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு அவ வாட்டுக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு அமைதியாக நிற்க, அப்போ ஹீரோவுடைய அம்மா வந்து திரும்ப அவளை அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டே போகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இதே ஹாஸ்பிட்டலில் நீ வந்து வேலைக்கு சேர்ந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளாடி போகிறத பார்த்துட்டு கரெக்டாக ஹீரோ அங்கே வரான். வந்தோடனே வந்துட்டு என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு ஆல்ரெடி வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்கிறதுனால அவங்க இன்னும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவனும் ஹீரோயினை கையை பிடிச்சி தரன்னு வந்துட்டு தனியாக அவர் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே பிடிச்சி தள்ளுறான். நம்ம ஹீரோயினும் நீ எப்போ பாரு என்கிட்ட வயலண்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத, எதுனாலும் வாயால் பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் உனக்கெல்லாம் இதெல்லாம் கம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, என் குடும்பத்தையே வந்துட்டு நாசம் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு தானே நீ எல்லாத்தையும் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற வேற நீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கத்துறான். நீ பொன்வலை கிடையாதுங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நீயும் அவளும் வந்துட்டு இதில் சேர்ந்து தான் வேலை பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியும். அவளுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, மரியாதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்டு கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருக்க, நீயும் அவளும் சேர்ந்து எங்கள் அப்பா வந்து ஏதோ பண்ணியிருக்கீங்கல்ல, அம்மா உனக்கு ஜாப் இங்கே எங்கே கிடைச்சது, உனக்கு ஜாப் கொடுக்கறதுக்காகத்தான் அவள் கண்ணா பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய சீனியர் டாக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குனாலா, அந்த அளவுக்கு நீ பெரிய இவளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் வந்துட்டு அதை கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கா. ஸோ அப்பதான் கரெக்டாக அங்கே பொன்வலை வரா. என்னோட தங்கச்சி என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்டே வரலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அப்பதான் அக்காவும் தங்கச்சிமா நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நக்கலா சிரிக்கிறான். அப்பாவோட ஃபியூனரலுக்கு கூட நேரா வந்து அவருக்காக மரியாதை செலுத்துறதுக்கு உனக்கு எண்ணம் கிடையாது, அவருக்கு வந்து நீ நிஜமாவே லவ் பண்ணியிருந்தா நீ நேரில் வந்திருக்கணும், அதை விட்டுட்டு இவளை உள்ள அனுப்பி விட்டுட்டு நீ சொத்தெல்லாம் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு நல்ல சிஇஓ பொசிஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அந்த பொன்வலையும் நான் பலமுறை சொன்னேன் அவகிட்ட ஃபியூனரலுக்கு போகாத, போய் அசிங்கப்பட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவதான் என் பேச்சு கேட்காம போனா, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இதை கேட்டோடனே ஹீரோவும் நீ எல்லாம் மனுஷியா, சிஇஓ ஆயிட்ட, எங்க அப்பா இறந்த உடனே இவளை டாக்டரா கொண்டு வந்துட்டேன்னா உங்க 2 பேருக்குமே எங்க அப்பாவோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கல, 2 பேருமே எங்க அப்பாவோட ஸ்லீப் பண்ணிருங்களா அப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அவனுக்கு பொலிச்சுன்னு ஒரு அற விடுறா. நீ என்ன பத்தியும் எங்க அக்காவை பத்தியும் எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன், அதுக்காக எங்க டாக்டரை பத்தி பேசினேன் நான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், இங்க டாக்டருக்கு மரியாதை கண்டிப்பா கிடைக்கணும், அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காத, அவரை தப்பு தப்பா வந்துட்டு பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல, எங்க அப்பாவை எப்படி பேசணுங்கிறத நீ எனக்கு சொல்லி தர தேவையில்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு எங்க அப்பாவோட பெட் ஷேர் பண்ணிருக்கீங்க, அதனால தான் அதுக்கான பெனிஃபிட்ஸை எங்க அப்பா செத்த உடனே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது உங்க 2 பேரால உள்ள வர முடிஞ்சதா, முடியல, ஆனா என்ன ஆனாலும் சரி உங்க 2 பேரும் இங்க இருந்து துரத்துறது தான் என்னோட வேலை, நீங்க 2 பேரும் எப்படி தெருவுல இருந்து வந்தீங்களோ அப்படியே உங்களை தெருவுக்கு அனுப்புறேன் பாரு அப்படின்னு கத்திட்டு அவங்கிறது கிளம்பி போயிட, இன்னும் அவளோட அக்காவை பார்த்துட்டு நீ எதுக்காக கைப்பெல்லாம் பண்ற, எதுக்காக இந்த ஃபேமிலியோடைய சிஇஓ பொசிஷன் எடுத்துக்கிட்ட,
இப்போ எதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ணிட்டு இருக்க, ஹீரோடைய அம்மாவுடைய டாக்டர் கூட ஃபயர் பண்ணிட்டியாமே, என்ன எதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த பொன்வலை வந்து சொல்றான், இல்ல நீ தானே இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க் பண்ணணும் பல வருஷத்துக்கு கனவோட இருந்த, அதனால தான் அங்க உன்னை வேலை வைக்கணும்னா அதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் ரிலீவ் பண்ணணும்ல, அந்த ஆளை தூக்குனா தான் உன்னால அந்த பொசிஷனுக்கு வர முடியும், அதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு உடனே நான் என்னோட முயற்சினால ஒழுங்கா வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆகி உள்ள வரணும்னு நினைச்சேன், இப்படி வரணும்னு நான் நினைக்கல அப்படின்னு உடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவையானதை நான் கரெக்டா வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, நீ ரொம்ப தப்பு பண்ற அப்படின்னு உடனே, அவங்க நல்லவங்களா இருக்கிறனாலதான் உன்னை கழுத்தை பிடிச்சி ஃபியூனரல் ஹோம்ல இருந்து வெளியில அனுப்புனாங்களா, ஒரு நாயை நடத்தின மாதிரி ஒன்று நடத்திருக்காங்கல்ல அப்படின்னு உடனே, அதுக்கு காரணம் நீதானே நல்லா இருந்த குடும்பத்தை வந்து நாசம் பண்ற மாதிரி டாக்டரோட போய் பழகுன, நீ எதுக்காக வந்து மிஸ்ட்ரஸ் ஆன, நீ எதுக்காக இப்ப அவரோட சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்ட, அதனால தானே அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருக்கா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா அவளோட அக்காவும் வந்துட்டு அவங்க யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து, அவங்க எல்லாருமே ரொம்ப விஷமானவங்க, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், இது வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு நான் கொடுத்தது பத்தாது, அவங்கள ஒண்ணு கூட இல்லாம நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன், அப்பதான் வந்துட்டு எனக்கு வாழ்க்கையில என்னுடைய லட்சியம் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதனால ஹீரோ வந்துட்டு அவனுடைய லாயரை வச்சு நம்ம ஹீரோயின் எடுக்கக்கூடிய அட்ரஸை வந்து கேட்டு வரான். ஸோ அங்க வந்து ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு வரையில ஹீரோவை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகிடுறா. அப்ப நம்ம ஹீரோவும் நடந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து நடு ரோட்ல இறந்த அன்னைக்கு நீ எங்க அப்பா கூட தான் இருந்திருக்க, ஸோ அந்த சமயத்துல அவரோட காருக்கு பக்கத்துல தான் உங்க காரும் நின்றுருக்கு, நீ தான் எங்க அப்பா கிட்ட இறங்கி ஏதோ பேசியிருக்க, அப்படின்னா எங்க அப்பாவை நீயும் உங்க அக்காவும் சேர்ந்து தான் என்னென்னவோ விஷயங்கள் பண்ணி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு கொண்டிருக்கீங்க, எனக்கு வந்து அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா வந்து ஒரு மாதிரி பயத்தோடையும் ஒரு யோசனையோடையும் இருந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு டக்குன்னு போன் எடுத்து காட்டுறான், பாரு என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அதோட போலீஸ் வந்துட்டு அங்க வர வரைக்கும் நீ இருந்திருக்க, போலீஸ் பார்த்ததுக்கு அப்புறமா உன்னோட பேரை வெளியில எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால முடிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்டை நீ பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லிட்டு கிளம்பிட்ட. ஸோ எதுக்காக நீ அந்த இடத்துல இருந்ததை மறைக்கணும்னு பாக்குற, அப்படின்னா நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கல. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புற சமயத்துல அன்னைக்கு ஈவினிங் அப்புறம் இருந்திருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜும் அழிக்கப்பட்டிருக்கு, நீயும் உங்க அக்காவும் சேர்ந்தா எங்க அப்பாவை கொண்டிருக்கீங்கிறது எனக்கு வந்துட்டு சந்தேகம் இல்லை, உறுதியாவே ஆயிடுச்சு, அதுக்கான ப்ரூஃபை நான் தேடுவேன், அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுங்கிறதையும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் அந்த பேரஞ்ச மாதிரி இருக்கும் போதே வந்து யோசிச்சு பார்க்குறான். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு, அதாவது இது ஃபர்ஸ்ட் சீன் நம்ம எபிசோட்ல வந்துச்சு இல்லையா, டாக்டர் வந்துட்டு அங்கிருந்து அவசர அவசரமா எதையோ தேடி போயிட்டு இருக்க மாதிரியும் ஹீரோயின் வந்துட்டு அவரை சந்திக்கிற மாதிரியும், ஸோ அவர் வந்து அப்படி எதை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆகி போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவரை வந்துட்டு ஓட்டமும் நடையமா ஓடி வந்து பிடிக்கையில் அந்த ரூம்ல எட்டி பார்க்குறா. அப்பதான் கவனிக்கிறா அவளுடைய அக்கா வந்துட்டு வேற யார் கூடயோ வந்துட்டு ரொம்ப இன்டிமேட்டா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிடுது. அவங்க அக்கா யார் கூட இருக்காங்கிறத ஆளுடைய ஃபேஸை வந்துட்டு அவளால் பார்க்க முடியல அந்த சமயம். இருந்தாலும் அவங்க அக்கா டாக்டரும் வந்துட்டு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கிறது அவளுக்கு தெரியும். கேட்கையில அவங்க அக்கா வந்துட்டு இந்த டாக்டரை ஜென்யூனா லவ் பண்ணதா சொல்லியிருப்பா, அதனால தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இவ தலையிடாம இருந்திருப்பா. ஸோ இந்த டாக்டரை வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவளுடைய மென்டாரா தான் பார்த்துட்டு இருப்பா இல்லையா, அதனால தான் அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவருக்கு வந்து அந்த மாதிரி செஸ்ட் பெயினை பிடிச்சிட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அவரை எப்படியாவது உயிரோட கொண்டு வந்துடணும் அப்படின்னு ரொம்பவே மெனக்கெடுவா, அது முடியாம போயிடும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ ரீகால் பண்ணிட்டு ஹீரோட வேர்ட்ஸையும் கேட்டுட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கா. இதோட இந்த பாட்டு முடியுது.